அபிரகாம் வணக்கம். தமிழக வெற்றிக்கழக அரசினுடைய முதல் பட்ஜெட் வரும் ஜூலை இறுதி அல்லது ஆகஸ்ட் முதல் வாரத்தில் தாக்கல் செய்யப்பட வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகின்றது. மிகுந்த எதிர்பார்ப்பை இது ஏற்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே தமிழக வெற்றிக்கழக அரசினுடைய முதலமைச்சர் விஜய் தலைமையிலான முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் கடந்த 18ஆம் தேதி அன்று ஆளுநர் உரையுடன் தொடங்கியது. தொடர்ந்து ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் இது ஜூன் 19, 22 ஆகிய நாட்கள் நடைபெற்றது. அதற்கு பிறகு முதலமைச்சருடைய பதில் உரை என்பது அமைந்தது. 3 நாட்களாக நடைபெற்றது. அதற்கு பிறகு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில்தான் பட்ஜெட் தாக்கலுக்கான ஆலோசனை கூட்டங்கள் மிக தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. அந்த அடிப்படையில் தான் பட்ஜெட் தமிழக வெற்றிக்கழக அரசினுடைய முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசு பதவியேற்ற பிறகு தாக்கல் செய்யப்படக்கூடிய முதல் பட்ஜெட் என்பதால் மிகுந்த எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த பட்ஜெட் ஜூலை இறுதி அல்லது ஆகஸ்ட் முதல் வாரத்தில் தாக்கல் செய்யப்பட வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. அதற்கு முன்னதாக ஜூலை 2ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை பட்ஜெட் தயாரிப்புக்காக துறை வாரியான ஆலோசனை கூட்டங்களை முதலமைச்சர் தலைமையில் நடக்க இருப்பதாக தெரிகின்றது. ஏற்கனவே முதல் அமைச்சரவை கூட்டம், முதலமைச்சர் விஜய் தலைமையிலான முதல் அமைச்சரவை கூட்டம் வெற்றி தமிழகம் என்ற பெயரில் 436 திட்டங்கள் ஒதுக்கப்பட்டு அந்த திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டது. அந்த திட்டங்களில் ஓராண்டுக்குள்ளாக முடிக்க வேண்டிய திட்டங்கள், 3 ஆண்டுகளுக்குள்ளாக முடிக்க வேண்டிய திட்டங்கள், அதே போன்று 5 ஆண்டுகளுக்குள்ளாக முடிக்க வேண்டிய திட்டங்கள் என பிரிக்கப்பட்டு அதற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டது. இந்நிலையில் தான் நிதி நெருக்கடி, கடன் சுமை, விலைவாசி உயர்வு போன்ற சவால்களுக்கு மத்தியில் ஒரு நீண்டகால வளர்ச்சி திட்டங்களை முன்னிறுத்தி தமிழக அரசு புதிய பட்ஜெட் வடிவமைத்து வருகிறது. ஓராண்டு, 3 ஆண்டு, 5 ஆண்டு இலக்குகளை மையமாக கொண்ட இந்த ஆலோசனைகள் அரசுடைய செயல் திட்டத்தை வெளிப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகின்ற நிலையில்தான் முழுமையான பட்ஜெட்டை நோக்கி அரசு நகரும் நிலையில் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் விஜய் நடத்தக்கூடிய தொடர் ஆலோசனைகளும் இந்த தருணத்தில் கவனத்தை பெறக்கூடிய ஒன்றாக மாறியிருக்கின்றது. ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு தாக்கல் செய்யப்படக்கூடிய முதல் பட்ஜெட் என்பதால் இந்த பட்ஜெட் ஜூலை 2ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை முதலமைச்சர் விஜய் தலைமையில் துறை வாரியான ஆலோசனை கூட்டங்கள் நடைபெற உள்ளது. இந்த துறை வாரியான ஆலோசனை கூட்டங்களில் ஒவ்வொரு துறை காலை, பிற்பகல் என ஒரே நாள் 2 துறைகள் எல்லாம் எடுப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. அதில் ஒவ்வொரு துறை, அந்த துறையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, தேவைகள் என்ன, தீர்வுகள் என்ன, ஒவ்வொரு துறைக்கும் அத்தியாவசிய தற்போது கொண்டு வரப்பட வேண்டிய திட்டங்கள் என்ன, அதற்கான செலவு எவ்வளவு உள்ளிட்டவை குறித்தெல்லாம் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசப்பட இருக்கின்றது. அது ஜூலை 2ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை முதலமைச்சர் விஜய் தலைமையில் நடைபெற இருக்கின்றது. அந்த ஆலோசனை கூட்டங்கள்லாம் முடிவுற்ற பிறகு ஒரு முழுமையான பட்ஜெட் தயாரிக்கப்பட்ட பிறகுதான் ஜூலை இறுதி அல்லது ஆகஸ்ட் முதல் வாரத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கின்றது. ஏற்கனவே கூறியது போல ஏற்கனவே தமிழக அரசினுடைய நிதிநிலை தொடர்பான வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டது. மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய நிலைமைகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டது. இப்படியாக இருக்கக்கூடிய நிலையில்தான் நிதி நெருக்கடி என்பது அதிகமாக இருப்பதாக தமிழக வெற்றிக்கழக அரசு கூறி வருகின்ற நிலையில் கடன் சுமை என்பது, விலைவாசி உயர்வு ஒருபுறம் என்பது இருக்கின்றது. அதே போன்று தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றக்கூடிய ஒரு கட்டாயமும் தற்போதைய அரசுக்கு ஏற்பட்டிருப்பதை பார்க்கின்றோம். குறிப்பாக 2500 ரூபாய் மகளிருக்கான மாத உதவித்தொகை, அதே போன்று தமிழகம் முழுக்க பேருந்துகளில் பெண்கள் இலவசமாக பயணிக்கலாம் போன்ற திட்டங்கள், ஆண்டுக்கு 6 சிலிண்டர் ஒவ்வொரு குடும்பத்துக்கு வழங்கப்படும் உள்ளிட்ட வாக்குறுதிகள் குறித்தும் இந்த பட்ஜெட்டில் அதற்கான நிதி ஒதுக்கப்பட இருக்கின்றது. தாய்மாமன் சீர்திட்டம் தொடர்பாக அதற்கான நிதி ஏற்கனவே ஒதுக்கப்பட்டிருக்கூடிய சூழ்நிலையில் அது குறித்து முக்கிய அறிவிப்பு இந்த பட்ஜெட்டில் அதிகாரப்பூர்வமாக இடம்பெற இருக்கின்றது. இப்படியாக பல்வேறு எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் இந்த பட்ஜெட் தயாரிப்புக்கான பணிகள், துறை சார்ந்த அமைச்சர்களுடனான ஆலோசனை கூட்டம் என்பது ஒவ்வொரு கட்டமாக நடைபெற்று இந்த மாத இறுதி அதாவது ஜூலை மாத இறுதி, இந்த மாதம் அல்ல, அடுத்த மாத இறுதி அல்லது ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்தில் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசு பதவியேற்று தாக்கல் செய்யப்படக்கூடிய முதல் பட்ஜெட்டை நாம் எதிர்பார்க்கலாம். இந்த பல எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் தாக்கல் செய்யப்படக்கூடிய இந்த பட்ஜெட் என்ன மாதிரியான அறிவிப்புகள் வரப்போகின்றது என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஆபிரகாம்.